அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாடு சுதந்திர மீட்டு ஆட்டோ தொழில் சங்கத்திலேருந்து இணைய செயலாளர் பிரசன்ட் பேசுகிறேன். இந்த பதிவு யாருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அண்ணனுக்கு தான் இந்த பதிவு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஆட்டோவுக்கு பார்க்கிங்கே கிடையாது. காருக்கும் டூ வீலருக்கு மட்டும்தான் பார்க்கிங். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஸ்டான்லி ஆப்போசிட்லி ஸ்டான்லி பேபி ஹாஸ்பிட்டல் என் பையனுக்கு உடம்பு சரியில்லாத மாத்திரை வாங்கலான்னு ஹாஸ்பிட்டல் ஆட்டோ எடுத்துன்னு போனேன்னு. அங்கே வாட்ச்மேன் ஏப்பா இங்கெல்லாம் ஆட்டோவுக்கு பார்க்கிங் இல்லை, வெளியில் திரும்ப ஆட்டோ விடு அப்படின்னாரு. சரி, நான் என்ன பண்ணேன், வெளியில் திரும்ப ஆட்டோ விட்டா அங்கே போலீஸுக்கு என்னன்றாங்கன்னா, இங்கே பார்க்கிங் கிடையாதுப்பா, பார்க்கிங் வேறு எங்கேயா பார்க்கிங் பண்ணிட்டு வா, இல்லை கேஸ் போடுவோம் அப்படின்றாங்க. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக அந்த வாட்ச்மேன்கிட்ட போய் நான் கேட்குறேன், ஆனால் வெளியிலேயே பார்க்கிங் கிடையாது, ஹாஸ்பிட்டல் உள்ளே பார்க்கிங் கிடையாது, நாங்கள் எங்கன்னா ஆட்டோ எடுத்துன்னு போய் விடுது அப்படிங்கிட்டு. இங்கே எங்களுக்கு ரூல்ஸ் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, காருக்கும் டூ வீலருக்கு மட்டும்தான் பார்க்கிங்கு, ஆட்டோவுக்கு பார்க்கிங் இல்லைப்பா அப்படின்னா. நீ வரணுன்னா காரில் வா, இல்லையா டூ வீலரில் வான்றாங்க. காரு வாங்குறது அளவுக்கு எங்கிட்ட வசதி இருந்தால் நாங்கள் ஏன்னா ஆட்டோ ஓட்ட போகிறோம்? ஒரு எமர்ஜென்சி தான் உள்ளே போகிறோம், மாத்திரை வாங்கிட்டு உடனே வெளில வர போகிறோம். நம்ம ஒன்றும் உள்ளே போய் படுத்து தூங்க போகிறது இல்லைண்ணா. நம்மளுக்கு ஒரு நாள் கஷ்டப்பட்டாதான் நம்ம வீட்டில் என் பொண்டாட்டி சோறு சாப்பிடுவா, என் பிள்ளைங்க சோறு சாப்பிடணும், எல்லாருமே இது பண்ணணும். நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் உக்காந்து ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை. ஒரு எமர்ஜென்சியாக போகிறோம், ஆட்டோக்குன்னு ஒரு பார்க்கிங் ஒன்று கொடுங்கண்ணே. எந்த ஹாஸ்பிட்டலும் சரி, ஆட்டோக்காரங்க போனால ஒரு கேவலமாக, நாயோட கேவலமாக பார்க்குறாங்கண்ணே. தயவு செய்து இந்த வீடியோ யாராவது ஒருத்தங்க பெரியாள் யாராவது பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும்ண்ணே. ஆட்டோக்காரங்கன்னு கண்டிப்பாக எல்லா ஹாஸ்பிட்டலும் ஒரு பார்க்கிங் கொடுக்கணுண்ணே. ஆட்டோக்காரங்க அப்படி என்னென்ன பண்ணிட்டாங்க, அண்ணா 108 ஃபோன் வச்சாலும் அடுத்த நிமிஷம் 108 வராதுண்ணே. ஆட்டோக்காரன் தான் அடுத்த நிமிஷம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாங்கண்ணே. அந்த மாதிரி இருக்கிற ஆட்டோக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வருதுண்ணே. நம்ம ஸ்டான்லி ஆப்போசிட்டில் பேபி ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை கொண்டு போனால் ரத்தம் டெஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் பேபிக்கான இதை ஒரு எமர்ஜென்சி, இதை உடனே லேபில் டெஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி இங்கே டாக்டர் ஏறி அனுப்புகிறாங்க. இங்கே இந்த பேபி ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆப்போசிட் நம்ம ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் உள்ளே போயிட்டு புது பில்டிங்கில் 6ஆம் மாடியில் கொண்டு போயிட்டு அந்த ரிசல்ட்டை கொடுக்கணும். பிளட் டெஸ்ட்டை கொடுத்து அவங்கக்கிட்ட போய் நம்ம சொல்கிறோம், மேடம் இந்த மாதிரி ஆப்போசிட் பேபி ஹாஸ்பிட்டலும் வரேன், இது எமர்ஜென்சின்னு கேட்டுக்கிறாங்க, இது என்ன கொஞ்சம் பார்த்து கொடுங்கன்னா, அவங்க என்னன்றாங்கன்னா, அப்படிலாம் பார்க்க முடியாது. இப்போ 6 மணிக்கு நம்ம சாயந்தரம் 6 மணிக்கு ஊற்றினா நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வா, அப்போ தான் டெஸ்ட்டு தருவோம், எந்த டாக்டர் சொன்னா போய் சொல்லு அப்படின்ட்டாங்க. நான் அப்புறம் அதே டாக்டர்கிட்ட சொல்கிறேன், சார் இந்த மாதிரி சொல்கிறாங்க சார் அப்படின்னு. அப்படிங்களா, சரிங்க ஓகே விடுங்க, அப்போ சாயந்தரம் 6 மணி பாருங்க. அப்போ என் குழந்தையோட நிலைமை, என் குழம்பு உடம்பு சரியில்லாமல் குழந்தை இதுவாகினுக்குது, என்ன டெஸ்ட்டு பண்ணுறாங்கன்னு தெரியல. அங்கே இருக்கிற டாக்டருங்க நல்ல ட்ரீட்மெண்ட் சார், அதில் குறை சொல்ல மாட்டேன். ஸ்டான்லி பேபி ஹாஸ்பிட்டலில் நல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற அதே பில்டிங்கில் லேப் அந்த பில்டிங்லேயே பேபி ஹாஸ்பிட்டலுங்க அந்த பில்டிங்லேயே ஒரு லேப் ஒன்று கொண்டு வந்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். சரிங்களா? அதை விட்டுட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் அவங்க போயிட்டு வரத்துக்குள்ளேயே குழந்தைக்கு என்ன இதுன்னு நம்ம ஒரு டென்ஷனில் வருவோம் சார். அது நீங்கள் தான் திருமணம் பண்ணணும். கண்டிப்பாக எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஆட்டோக்காரங்களை ஒரு மதிக்க சொல்லி ஆட்டோக்காரங்க ஒரு பார்க்கிங் கொடுக்க சொல்லுங்கள் சார். ரொம்ப நன்றி சார்.